கடகராசிக்காரங்களுக்கு குரு வக்ரன்னொன்னே கண்டிப்பாக பயம் வந்துடும். அவங்க வாழ்க்கையில் எப்பயுமே பயம் பயம் பயம்தான். ஏன்னா அவங்க இறக்க சிந்தனை உள்ளவங்க, தானதனம் பண்ணக்கூடியவங்க, தாயிலும் கொண்டவங்க, அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. அதான் உண்மைதான் கூட. அப்போ அந்த கடகராசிக்காரங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்காங்க. 15 நாள் சந்திரன் வளர்ந்து வருவார், 15 நாள் தேய்ந்து போவார். அப்போ தேய்பிரையா இருக்க சமயத்தில் அவங்களுக்கு பயம் வரும், வளபிரையா சமயத்தில் எழுச்சி பெறுவாங்க. இப்படிதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரங்களை. 15 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 15 நாளைக்கு டல் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த குரு வக்ரமாவதே, பழையபடி போயிடுவாரே, இப்போ நல்லா இருக்கே குரு பயிற்சி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தவறு. நல்லா கேட்டுங்க. எப்பயுமே குரு இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பின்னோக்கி நகர்ந்து தான் போயிருக்கிற வழியை அந்த மேஷராசியில் போய் உட்காந்துடல. மேஷராசிக்கு உண்டான பலனை கொடுப்பார், அவ்வளோதான். இது ரிஷபராசிக்கு உண்டான பலனையும் கொடுப்பார். நடுவில் தான் இருக்கார், ரெண்டு கட்டான தான் இருப்பார். அவரே ரெண்டு கட்டனாக இருப்பார். அதுதான் குணம் மாறுதல் வக்ரம்னு சொல்கிறது. அப்போது ரெண்டு பலனுமே கிடைக்குது இல்லையா உங்களுக்கு? இதுதான் ஒரு சூட்சமான விஷயம். இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் கடகராசிக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கேட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியில் தான் உங்களுக்கு குரு பயிற்சியாகி நல்லது நடக்காத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போது குரு உங்களுக்கு 11ஆம் இடத்து பலனை கொடுப்பார், 10ஆம் இடத்து பலனும் கொடுப்பார். அது எப்படி அப்படி கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் வேலை கிடைச்சிருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், பிரச்சனையாக அந்த தொழில் நல்ல செழித்து வளர்ந்துருக்கும், வியாபாரம் நல்லா ஓங்கியிருக்கும், பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த குரு வக்ரம் பெறும்போது என்ன ஆகுனாக்கா, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆகும். எப்படின்னு கேட்டால், இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவீங்க. அப்போது அதில் சம்பளமும் கூட கிடைக்கும், உங்களுக்கு அந்த வேலையும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நல்லது தானே? அதே மாதிரி தான் தொழிலில் உங்களுக்கு கூட இருந்த பார்ட்னர்ஷிப் வேலை போயிடுவாங்க. இப்போ நீ தனியாக போடுவாங்க. பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது. ஒன்று அவங்க தன் தாய், மனைவி அப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வச்சு பண்ணணும். அதுலேயும் சில பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இருந்தாலும் மூன்றாம் அவரோ மற்றவங்களாம் யாரும் அவர் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு ப்ளஸ் ஒன்று நான் சொல்கிறேன். கடகராசிக்கு பொதுவாகவே அந்நிய இனத்தவர் தான் அவங்க உதவி பண்ணுவாங்க. அந்நிய இனத்தவர், அந்நிய மதத்தவர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? வேற்று மொழி பேசுகிறவங்க அவங்களும் அந்நிய இனத்தவர் தான். வேற்று மதத்தில் இருக்கிறவங்களும் அந்நிய இனத்தவர் தான், வேற்று மொழி பேசுகிறவங்களும் அந்நிய இனத்தவர் தான். நம்ம மொழி அவங்க பேசலல்ல, அப்போது அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போது அந்த மாதிரி உள்ளவங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக குரு வக்ரம் பெற்றவுடன் நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வர போகிறீர்கள். கடகராசிக்கு இது மெயினான விஷயம். இதுதான் முன்னாள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக போகிறீங்க. நீங்கள் செஞ்ச ஒரு ஆரம்பிச்சு பேசுவீங்க, அது நடுவில் டவுனாக இருக்கும். குரு பயிற்சி நல்லா இருக்கே, நல்லா ஒன்றும் வரலையேன்னு நினச்சிருப்பீங்க. இப்போ குரு வக்ரம் பெற்றவுடன் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தொழில் ஆரம்பித்தாலோ, வியாபாரம் ஆரம்பித்தாலோ, ஒரு புதிய துறையில் நுழைஞ்சாலோ, அது அரசியலாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், சமூக சேவையாக இருக்கலாம், மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய துறையாக இருக்கலாம். இது மாதிரி எல்லாமே அதில் முன்னுக்கு வருவாங்க. குரு வக்ரம் பெற்றவுட கண்டிப்பாக முன்னுக்கு வர போகிறீங்க. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, 10ஆம் இடம்ன்றது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம், கர்மஸ்தானம்னு சொல்லப்படுது. கர்மஸ்தானன்ற போது உங்களுடைய கர்மா கண்டிப்பாக குறையும். இது முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுங்க. இதனால் வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கர்மாவால் பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் நீங்கள் போய் கேட்டிருக்கலாம், ஜோதிஷரை கேட்டிருக்கலாம், அருளோக சொல்லுவங்களை கேட்டிருக்கலாம், உங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த கர்மா குறையக்கூடிய நேரம் எப்போதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு வக்ரகதி பலன்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கர்மா கண்டிப்பாக குறைஞ்சிரும். கர்மா குறையது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் போக முடியாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க, அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போவீங்க. இது என்னுடைய ஆராய்ச்சியால் அனுபவத்தாலும் சொல்லக்கூடிய விஷயம். நான் ஜோதிடத்தையும் அருளாக்கையும் சேர்த்து தான் சொல்லிட்டு வரேன். அப்போது கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் போக நினைத்த கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். செய்ய முடியாத வேலையை செய்வீங்க, அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். பார்க்க முடியாதவங்கள பார்த்துருவீங்க, அப்போ உங்கள் கர்மா குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல், பணப்பற்றாக்குறை இதெல்லாமே தரும். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க, 4 இடம் போயிட்டு வருவீங்க, சேமிப்பு உயரும். கடகராசி இது வரைக்கும் குரு பயிற்சியாகி கூட செலவு தான் ஏற்பட்டிருக்கும், சேமிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ சேமிப்பு உயரும். தனக்குன்னு தனியாக போட்டு வச்சுப்பீங்க. கண்டிப்பாக எப்படி போட போகிறீங்க கடகராசிக்காரங்க? கண்டிப்பாக எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் கண்டிப்பாக போடுவீங்க, அது போட்டு வச்சுப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு கடைசி நேரத்தில் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அது மாதிரி தான் பண்ண போகிறீங்க. இது மாதிரி அது இல்லாமல் உங்களுக்கு வீடு கிடைக்கும். வீடு கட்ட முடியாதவங்க கட்டி முடிச்சிருவீங்க. எல்லாரும் குரூப்பாக சேர்ந்து வாங்குகிற வீடு இருக்குது பார்த்தீங்க, அது கிடைக்கும். இல்லைனா லீஸ், அதுவும் வாடகை இல்லாமல் கூட கிடைக்கக்கூடிய வீடு தான், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும்.
வாடகை கட்டாமல் தானே இருக்க போகிறீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர் உறவுகள் வந்து சேருவாங்க. விட்டு போனவங்களாம் பழசாலாம் வந்து சேர போகிறாங்க உங்களுக்கு, கடகராசிக்காரங்க. இது உண்மையான விஷயம். அது மாதிரி நடக்க போகுது. அதனால் நல்லது நடக்கும். கல்வியில் வந்து தேர்ச்சி பெறாமல் இருந்திருப்பீங்க, சில சப்ஜெக்ட் போயிருக்கோம், அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் வந்து பெரிய மனிதோட தொடர்பு கிடைக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். இதுதான் கடகராசிக்கு மெயினான விஷயமே. பெரும்பாலும் பெண்கள் தான் உதவி பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு. அது ஆண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் பெண்கள் தான் உதவி பண்ணுவாங்க. பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப மிகுந்த விசேஷமாக சொல்லப்படுது. பெரும்பாலும் உக்கிர தெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் தான் ஆதிக்கமாக சொல்லப்படுது. அதி தேவதை சந்திரனுடைய ராசி தான் அது. அப்போ பௌர்ணமியில நீங்க கண்டிப்பா கேளுங்க. பௌர்ணமியில அம்மன் வழிபாடு வச்சுக்கணும். அதுல உக்கிரதெய்வ வழிபாடு இருக்கலாம். அங்காள பரமேஸ்வரி, கருமாரி அம்மன், வாராகி அம்மன், காளி அம்மன், பிரத்யங்கரா, இது மாதிரிலாம் உக்கிர தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இப்படிப்பட்ட உக்கிர தெய்வ வழிபாடை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க மேற்கொள்ள வேண்டும். அப்போதான் உங்களுடைய நீங்க யார்ட்டையும் ஏமாற மாட்டீங்க. இறக்கப்பட்டா கூட ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடுவீங்க அதுலேருந்து. பெரும்பாலும் கடகராசிக்காரனுக்கு நம்பிக்கை துரோகம் தான் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கடக ராசியாக இருந்தாலும் சரி, கடக லக்னம் இருந்தாலும் நம்பிக்கை துரோகத்தால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரே ராசி லக்னம் அதுதான். அதனால் நீங்கள் இதுலேருந்து உஷாராக இது கவனமாக வந்துடணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கடன்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக. ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் எடுப்பீங்க. அதுதான் கண்டிப்பாக கடகராசி நடக்க போகுது. பெரிய கடன் இருக்கும், ஒரு கடன் வாங்குவீங்க. சிறுசு கடன் நிறைய இருக்கும். நல்லா கேட்டுங்க. ஒரு கடன் நிறைய இருந்தாலே 4-5 இடத்துலேருந்து ப்ரெஷர் வரும். ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. நல்லா கேட்டுங்க. ஃபோன் தொடர்ந்து வந்தாலும், மெசேஜ் தொடர்ந்து போட்டுன்னு இருந்தாலும் நம்ம வேலையை செய்ய முடியாது. இது என்னுடைய அனுபவபூர்வமான ஆராய்ச்சி பூர்வமான உண்மை. அப்போது இந்த கடன்லாம் அடைக்கணும்னா ஒரு பெரிய கடன் வாங்குவீங்க. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை வாங்கி இந்த சில்லறை கடன்லாம் அடிச்சிருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு கடனாக தான் இருக்கும். அப்போ அதில் பிரச்சனை வருமா? வராது. ஒருத்தருக்கு தான் பதில் சொல்ல போகிறீங்க. 10 பேருக்கு பதில் சொல்கிறதுக்கும் ஒருத்தருக்கு பதில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அப்போ கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். போட்டி பந்தயத்தில் கலந்துப்பீங்க. தேர்தலில் நின்னா கூட ஜெயிக்கலாம். போட்டி பந்தயத்தில் இருக்கலாம். அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் பூந்து வந்துடுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் சமூக சேவை துறையில் இருக்கணும், ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருக்கணும், கண்டிப்பாக செய்யணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் கடகராசிக்காரர் சொல்கிறேன். பெண் தெய்வத்தில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை உபாசனை பெற்று, உபாசனை என்னென்னா அதே மந்திரங்களை சொல்லி ஒரு குருமுகமாக வந்து அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். உங்களை ஜெயிக்க யாராலும் முடியாது. கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடியது திருநங்கைகளுக்கும் கண்டிப்பாக தான தர்மம். கடகராசிக்காரங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த திருநங்கைகளுக்கு காசு மட்டும் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம், இடம் வாங்கி கொடுக்கலாம். பேர் தங்க இடமும் இருப்பாங்க. 4 பேரோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று வழிகாட்டி விடலாம். நம்ம காமிச்சு கைட் பண்ணுறது, வழிகாட்டலாம். எந்த வகையெல்லாம் உதவி இருக்கணும் அவங்களுக்கு. வெறும் காசு பணம் மட்டும்தான் உதவி இல்லை, சாப்பாடு மட்டும்தான் உதவி இல்லை. இது மாதிரிலாம் செய்யணும். அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. கணவனை இழந்த பெண்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுங்க. கணவனை இருந்து வாழ வெட்டியாக வந்திருக்காங்க, டைவர்ஸாக இருப்பாங்க, அவங்கள வசதி இல்லாமலாம் இருப்பாங்க. அவங்கள உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது மாதிரிலாம் பண்ணால் கடகராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். இந்த குரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதான் செய்வார். ஏன்னா குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். அதனால் கடகராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் எப்பொழுதுமே செய்ய மாட்டார். அதனால் நிம்மதியாக இருங்க. பிரயாணங்களை போகும்போது கவனமாக போங்க. வேகமாக போகக்கூடாது, விவேகமாக போகணும், நிதானமாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நோய் நொடி வந்தால் உடனே கவனிச்சுக்கணும். இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு மைனஸாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் நீங்கள் கவனித்து நடந்தீங்கன்னா இந்த குரு வக்கரகதி பலன் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகிறது. ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் போன ஜென்மத்தில் கஷ்டப்பட்டு இருந்தா கூட அந்த கர்மா குறையுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஜென்மத்தில், அதாவது மறு ஜென்மம் எடுத்தால் போய் வாழ்ந்து இந்த பலனை நீங்கள் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.